அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 90வது அதிகாரமாக உள்ள பெரியாரை பிழையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 893வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறிந்து செயல்பட காத்திருக்கின்றோம். பெரியாரை பிழையாமை என்பதற்கு அறிவிற் சிறந்த சான்றோர்களின் அறிவுரைகளை பின்பற்றி அவர்களை போற்றி நடத்தல் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 893வது திருக்குறளுக்கு செல்வோம். கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு. கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் தன்னைத்தானே அழித்து கொள்ள விரும்பினால் நினைத்த உடனேயே பிறருக்கு தீங்கு செய்யும் ஒருவருக்கு பெரியோரின் பேச்சையும் கேளாமல் தீங்கு செய்யலாம் என்ற பொருளில் இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. மீண்டும் பொருள்: ஒருவர் தன்னைத்தானே அழித்து கொள்ள விரும்பினால் நினைத்த உடனேயே பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கும் ஒருவரை பெரியோரின் பேச்சையும் கேளாமல் அவருக்கு தீங்கு செய்யலாம் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பும் திருக்குறளும் அமையப்பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.